அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட யூடியூப் சேனலில் எம்பிபிஎஸ் சம்மந்தமான நிறைய சந்தேகங்களையும் கவுன்சிலிங்கோடைய ப்ரொசீஜரையும் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம அதை பார்க்குற ஒரு டாப்பிக்கு ரொம்ப எனக்கே இந்த கண்டென்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு பேரண்ட் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. அது இல்லாமல் நேர்லேயே பார்த்து அதை பற்றி ஒரு ஒரு மிகப்பெரிய புரிதல் இல்லாமல் டவுட்டில் உட்காந்தாங்க. எனக்கு அதுலேருந்து கிடைச்ச ஒரு கண்டென்ட் தான். இன்றைக்கி டேட்டு 12 ரைட். இன்றைக்கி தேதி 12ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி. இது ரெக்கார்டிங். மேபி நாளைக்கு உங்களுக்கு வந்துடும் வச்சுக்கோங்களேன். இன்னையுடைய சுச்சுவேஷன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சம்மந்தமான அட்மிஷன் தேடிட்டு இருக்கிற பெற்றோர்களாக இருக்கட்டும், ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், அவங்களுடைய யதார்த்தமான சுச்சுவேஷன் இன்னைக்கு மனசில் ஓடிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் டீம்டு யூனிவர்சிட்டியோடைய செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எக்ஸ்டெண்டட் கொடுத்துட்டாங்க. என்னைக்கு முடிக்க போகிறாங்க, என்றைக்கு அந்த கவர்மெண்ட் காலேஜில் ஆட் பண்ண போகிறாங்க, எப்போ சாய்ஸில் இதெல்லாம் காமிப்பாங்க, இதெல்லாம் எதுவுமே ஒரு கிளியர் ப்ரோட்டோக்கால் வரலை. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. இன்னொன்று டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொன்னாங்க. அது ஒரு பக்கம் ரெஜிஸ்டர் பண்ணி உட்காந்துருக்குறோம். இன்னொன்று சென்டாக்கில் நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்கிறோம். அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு மட்டும் இது பொருந்தும், அதை பண்ணி வச்சுருக்கிறோம். நான் என்ன முடிவு எடுக்கிறது சார்? கண்டிப்பாக ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களுக்கு இது பொருந்தாது, சரிங்களா? இப்போது இந்த மாதிரி ஒரு பதட்டத்தில் இருக்கிற ஒரு பேரண்ட்டு என்கிட்ட இதை பற்றி சம்மந்தமாக கேட்கும்போது இதுலேருந்து கிடைச்ச ஒரு கண்ணன், ஏன் இதை சார்ந்தோ இல்லை என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிற உங்களுக்கோ இது மாதிரியான சந்தேகங்கள் இருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால் இந்த டாபிக் கொண்டு வரேன். டாபிக் நம்பர் 1, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற அரசு கல்லூரிகளாக இருக்கட்டும், ப்ரைவேட் கல்லூரிகளாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஒரு என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீடாக இருக்கட்டும், சரிங்களா? அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய செலவு தொகையை பண்ணி டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி நமக்கு இங்கே இல்லைன்னா பரவாயில்ல, பாண்டிச்சேரியில் இருக்கிற செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் நம்ம படிச்சிடுறோம். அது உடைய சூழ்நிலை எப்படி? நாலாவதாக நான் ஒரு பாயிண்ட் பார்க்குறது, ஆல்ரெடி நம்ம இப்போது ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கிற உத்தரப்பிரதேஷோட கவுன்சிலிங். ஆல்மோஸ்ட் நாளைக்கு மார்னிங் 10 o'clock மேபி இந்த வீடியோ பார்க்கும்போது டைமு முடிஞ்சிடும். நல்லா அதை பற்றி பெருசாக டிப் தேவைப்படாது. பட் நிறைய மாணவர்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் அடுத்தடுத்த ப்ராசஸில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண நினைக்கிறது, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் இருக்கிற காலேஜஸ்ஸு அதுலேயே ஜாயின் பண்ணிடலாமா, ரைட்? இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிலே நமக்கு எப்படியாவது ஜாயின் பண்ணிடலாமா, இல்லை சென்டாக்கு கீழே வர இந்த 3 கல்லூரி இருக்குது அதில் ஜாயின் பண்ணிடலாமா, சரிங்களா? சரி, ரைட். எப்போதுமே எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்களோ அந்த கேட்டகரியில் கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட் கோட்டா, அதுக்கப்புறமேலு செல்ஃப் ஃபினான்ஷியல் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா, ஸ்டேட் ப்ரைவேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டா சீட்னா ஒன்றும் பெரிதாக எதையும் பார்க்காமல் ஜாயின் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி பார்டரில் இருக்கிறவங்க யோசிங்க. ஒருவேளை கொஞ்சம் நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவங்க குவாலிட்டியான கல்லூரிகளை அடையாளப்படுத்தி அதை வரிசைப்படுத்துவது தான் புத்திசாலித்தனம். அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருங்க, சரிங்களா? அடுத்து பட்ஜெட். ஸோ நார்மலாக நம்ம எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், நம்மள்ட்ட எவ்வளோ பணம் இருக்குது, இந்த புரிதல் இல்லாமல் எதையும் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்காதீங்க. நான் இங்கே போனால், இந்த கேட்டகரியில் போனால் எனக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்ற அந்த எக்ஸ்பெண்டிச்சர் தெரியாமலும் நீங்கள் ஒரு முடிவுகள் எடுக்காதீங்க. நான் ஒரு 25 லட்சம் செலவு பண்ணுற சூழ்நிலை வருதா, அப்போ 25 லட்சத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், எப்படி காலேஜ், அதோடைய ஃப்ளோலாம் எதுவும் தெரியாமல் நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது, சரிங்களா? ரைட். அதே மாதிரி நான் எங்கே எலிஜிபிள், தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிளா, தமிழ்நாட்டில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிளா, தமிழ்நாட்டில் இருக்கிற என்ஆர்ஐ சீட்டுக்கு எப்படியாவது பணம் கட்டி போகிறதுக்கு என்னோடய ஃபேமிலி எலிஜிபிளா, இல்லை நம்ம இங்கெல்லாம் சரி வராதா, டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட்டு வாங்கிடலாம்ப்பா அப்படின்றது. ஸோ நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்க, அடுத்து நீங்கள் என்ன முடிவுகள் எடுக்கணும். இப்போது இந்த 3 இதில் எது பெஸ்ட்டு காலேஜ் நீங்கள் சொல்ல போகிறீங்க? தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழேயா, சென்டாக்கு கீழேயா, டீம்டு யூனிவர்சிட்டி கீழேயா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட்டாக இருக்கும். நான் இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறத விட நான் சொல்ல போகிற ஒரு 6 பாயிண்ட், இந்த 6 பாயிண்ட்டை ஒரு கல்லூரி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அந்த கல்லூரியை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள், சரிங்களா? அந்த கல்லூரிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கட்டும், டீம்டு யூனிவர்சிட்டி கீழே இருக்கட்டும், இல்லை ஒரு பாண்டிச்சேரி வெங்கடேஸ்வரா, இல்லை பாண்டிச்சேரி மணக்குள இது பிம்ஸ் எதுவாக இருக்கட்டும், நான் சொல்கிற பாயிண்ட்லாம் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக அந்த கல்லூரிகளை நம்ம அடையாளப்படுத்தி அந்த கல்லூரிகளை செலவு செய்தாலும் போய் படிக்க நினைக்கலாம். ஏனென்றால் ஒரே ஒரு பாயிண்ட் தான், நீங்கள் 1 கோடி செலவு பண்ணாலும் சரி, வெறும் வருஷத்துக்கு 20,000 செலவு பண்ணாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு வெறும் 4.5 லட்ச ரூபா செலவு பண்ணி படித்தாலும் சரி, இந்த பணம் செலவு உங்களுக்கு டிகிரி கொடுப்பது இல்லை. எல்லாருமே இந்த 3 கேட்டகரி காலேஜஸ்லுமே ஒரே ஒரு அவுட்கம், நெக்ஸ்ட் எக்ஸாம். நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுறதுலாம் நீங்கள் டிகிரி வாங்க போகிறீங்களா இல்லையான்னு டெசிஷன் எடுக்க போகுது. அப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்னா நீங்கள் காட் மை பாயிண்ட்.
நெக்ஸ்ட் எக்ஸாம் தான் டார்கெட். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கல்லூரியில் எவ்வளோ செலவு பண்ணி படித்தாலும் சரி, அவருக்கும் இட்ஸ் காமன் பிளாட்ஃபார்ம், ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். சரிங்களா? அதே போல் நீங்கள் குறைவான செலவு செய்து ஒரு கல்லூரியில் படித்தாலும் அதே காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். அதே போல் நீங்கள் ஒரு வெளிநாடுல போய் படித்து வெறும் வருஷத்துக்கு ஒரு 2.5 லட்சம் 4 லட்சத்தில் செலவு பண்ணி வெறும் 20 லட்ச ரூபா எல்டே கோர்ஸ் முடிச்சுற ஸ்டூடெண்ட் நம்மள்ட்ட இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அதே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். பட் நாம் படிக்கிற சிலபஸ் 4.5 வருஷம் அந்த கல்லூரி எனக்கு என்ன ஃபெசிலிட்டி கொடுக்க போகுது, அங்கே இருக்கிற வாத்தியார் எனக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறார், நான் ஒரு ப்ராக்டிக்கலாக என்னத்தை லேர்ன் பண்ண போகிறேன், அதை எப்படி எக்ஸாமில் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு ஒன் எக்ஸாமுடைய ப்ரெசன்டேஷனை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் டாக்டர்னே சொல்ல முடியும். அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு பிஜி கோர்ஸை உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஒன் அதை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய டாக்டர்ன்றது இருக்கிறதா நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம அதுக்கு ரெடி ஆகணும். அதை எல்லாமே கொடுக்குற ஒரு கல்லூரியை நீங்கள் இந்த 3 கேட்டகரியில் எந்த கல்லூரி கொடுக்கும்னு நீங்கள் நம்பினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் படிப்பதை நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. பாயிண்ட் நம்பர் 1, இப்போ வந்து ஈஸியாக டிகிரி வாங்குறது பாசிபிள் இல்லை. ஒரு காலகட்டங்களில் ஒரு டிம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், யூனிவர்சிட்டி லெவலில் இருக்கிற கல்லூரியாக இருக்கட்டும், போனால் படித்தா கிளியர் பண்ணிடலாம்பா அப்படின்ற மாதிரியான சில ஸ்போர்ட்டிவான போதெல்லாம் போவாங்க, படிப்பாங்க, எழுதுவாங்க, கிளியர் பண்ணிடுவாங்க, டிகிரி வாங்கினோம் என்ற எதுவுமே இல்லை. இப்போது அப்படி இல்லை. சரிங்களா? எதுவாக இருந்தாலும் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட், பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம், இதுதான் டிசைட் எடுக்குது. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 2, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த காலேஜ். அந்த காலேஜுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எப்படியா இருந்தாலும் ஆரம்பத்தில் அவங்க வெறும் 2 தூணை வச்சு கூட காலேஜ் பர்மிஷன் வாங்கியிருக்கலாம். ஆனால் அவங்களோட வளர்ச்சி ஒரு 10 வருடமோ 15 வருடமோ இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த கல்லூரிக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய டாக்டர்களை உருவாக்கியிருப்பாங்க, நிறைய அனுபவங்கள் இருக்கும். அப்போது நமக்கு நிறைய ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ரைட்? அதே மாதிரி பிஜி கோர்ஸ் அவைலபிலிட்டி. நமக்கு ஒரு பிஜி கோர்ஸ் வேணும். ஏன்னா பிஜி கோர்ஸ் இருந்தால் பிஜி கோர்ஸுக்கு தேவையான லேபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும், அதையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். பிஜி கோர்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்க்கணும், இதுக்கெல்லாம் அடையாளப்படுத்தணும். சரிங்களா? சார் என்கிட்ட பணமே இல்லை, புது காலேஜ், கம்மியான ஃபீஸு, ஏதோ ஒரு இடத்துல காம்ப்ளிமெண்ட், அதாவது வந்து எனக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ் போகிறீங்களா, பரவாயில்ல, கிடைக்குதா, பயன்படுத்திக்கோங்க. பட் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னா அதற்கு இந்த பாயிண்ட்லாம் இருக்கான்னு பார்த்து தெரிந்து கொண்டு பயன்படுத்துறது என்னோட அட்வைசபிள். பிஜி கோர்ஸ் இருக்கு, லேர்னிங் ஃபெசிலிட்டி. அந்த காலேஜில் நம்ம கற்றுக்கிறதுக்கான இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, இன்டர்நெட்னா எல்லாத்துலேயும் இருக்குது, நம்மள்டே தான் இருக்குது. லேர்னிங் மெத்தடாலஜிஸ், சரிங்களா? ப்ராக்டிக்கல் லேர்னிங்காக இருக்கட்டும், அவங்க கொடுக்கறதுக்கு ஃப்ரீடமாக இருக்கட்டும், பாடம் நடத்துகிற விதமாக இருக்கட்டும், அங்கே கொடுத்துருக்க அந்த ஜேர்னல்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், லைப்ரரியாக இருக்கட்டும், எல்லாமே லேர்னிங் ஃபெசிலிட்டி டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டிங் ஸ்டேஜில் நிறைய ப்ராக்டிக்கல் லேர்னிங் வந்து அந்த காலேஜில் இருந்தால் நல்லது. சரிங்களா? அப்புறம் குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டி. இது வரைக்கும் நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் மட்டுமே பேசிட்டு இருந்த விஷயத்தை தாண்டி இப்போ மெடிக்கல் காலேஜும் வந்துட்டோம். ஸோ அங்கே கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு காலேஜ், நல்ல ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. அது இல்லாமல் புது காலேஜாக இருந்தாலும் அந்த கல்லூரிக்கு நிறைய அனுபவம் இருந்தால் அங்கேயும் நல்ல டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு காலேஜ், அவங்களோட காலேஜ்லேருந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபேக்கல்ட்டிஸோட லிஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்து அதுக்கும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னோட பாயிண்ட். சரிங்களா? ஸோ எத்தனை ப்ரொஃபஸர் இருக்காங்க, எத்தனை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா லேர்ன் பண்ணலாம். லேர்ன் பண்ணுற அல்டிமேட் அவுட்கம் வந்து நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 4.5 வருஷம் வரும்போது, இதே தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிதாக யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்ணோம். ஆனால் கடந்த 2 வருஷத்தில் ஃபஸ்ட் ரேங்க் ஆனது நம்ம தமிழ்நாட்டு பசங்க. அப்போனா நம்மக்கிட்ட ஸ்கில் இருக்குது, நாலேஜ் இருக்குது, நல்ல கல்லூரி இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம நாலேஜை அதே நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்லையும் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, கண்டிப்பாக வித்தின் ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே அதோடைய பேட்டர்னை லீட் பண்ணி நல்லா தெளிவாக பக்காவாக எக்ஸாம் எழுதி அதுலேயும் முதல் ரேங்க் தமிழ்நாட்டு மாணவர் வாங்குறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்தளவுக்கு நமக்கு திறமையும் ஸ்கில்லும் இருக்குது. சரிங்களா? நீங்கள் படிப்பதை ஆர்வத்தை அதிகமாக்கிட்டு நான் டாக்டராக வேலை செய்ய போகிறேன், இது எனக்கு ஒரு சேவை, இதை நான் பண்ணுறதுக்கு இதை கற்றுக்கணும்னா என்னால் பண்ண முடியாது, இதை நல்லா படிக்கணும். அதற்கு கல்லூரி நிர்வாகங்கள் நிறைய கல்லூரியில் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள்லாம் இருந்து வரணும். இருந்தால் உங்களை படிப்பதற்கும் ஊக்கமாக இருக்கும். நமக்கு மட்டும் திறமைகள் பத்தாது, நம்ம சுற்றி இருக்கிற மாணவர்கள், சுற்றி இருக்கிற வாத்தியார், அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே நம்மளுடைய நெக்ஸ்ட் எக்ஸாமை பேஸ் பண்ணுவதற்கு மிக ஒரு முக்கியமான இம்பேக்ட் ஃபேக்டராக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கல்லூரி செலக்ட் பண்ணும்போது டீம்டு யூனிவர்சிட்டி கீழே வருதா, ஓகே, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே வருதா, ஓகே, அதாவது இப்போ வெங்கடேஸ்வரா சென்டக் கீழே வருதா, அதுவும் ஓகே, எனி காலேஜஸ்ஸு. பட் இந்த மாதிரி க்ரைட்டீரியாலாம் இருக்கான்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது 3மே பெஸ்ட்டு தான். அதில் இந்த க்ரைட்டீரியாலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற காலேஜ் தான் நம்பர் 1 அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ உங்களை டாக்டராக டிசிஷன் படிக்கும்போது எவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்க.
அப்ராடில் போய் படிக்கணுமா வாங்க, அதுக்கான வழியும் கொடுக்குறேன். வெறும் 20 லட்சம் சார், என்னால் பாக்கெட்டில் இருக்குது 5 லட்ச ரூபா, என் குழந்தை படிக்கணும்னு ஆசைப்பட்றா, எப்படி பார்த்தாலும் அங்கேருந்து இங்கே வந்து நான் எக்ஸாம் எழுதணும். ஏன்னா அப்ராடில் எழுதுறத அதே கிட்ட சில மாணவர்கள் வந்து எழுதி கொஞ்சம் டைம் எடுத்து படித்து முடிக்கிறாங்க. சில மாணவர்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணி வெளியில் போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு அட்வைஸ் என்ன பண்ணுவேன்னா, இந்தியாவில் இருக்கிற அதே சிலபஸை ஃபாலோ பண்ணுற ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரியை ஃபாலோ பண்ணி அந்த கண்ட்ரியில் அட்மிஷன் வாங்கணும். அதுக்கு ஒரு கண்ட்ரி இருக்கிறாங்க, இந்தியன் சிலபஸை மட்டுமே சொல்லிக் கொடுத்து அந்த இந்தியன் கவர்மெண்ட் சிலபஸ் மட்டும் என்எம்சி ஃபாலோ பண்ணுற எம்பிபிஎஸ் படிப்பை வெறும் 2,50,000 ஃபாலோ பண்ணுற கல்லூரிகளோடு இருக்கிறாங்க அப்ராடில். ஸோ இதில் நான் எல்லாத்தையும் சொல்ல வந்த கருத்து, பட்ஜெட், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃபண்டிங் பொசிஷன், அதே போல் கல்லூரியோடைய குவாலிட்டி, ஃபேக்கல்ட்டியோட சுச்சுவேஷன், நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம் எப்படி என்ன மாதிரி நம்ம வந்து இங்கே படிக்கிறோம், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், 1.5 கோடி ரூபா செலவு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்லாம் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கிற சில தேவையான அல்ல அத்தியாவசியமான ஒரு கண்டென்ட்டை எடுத்து அந்த பாயிண்டை கன்சிடர் பண்ணி, மேலும் இதில் எனக்கு ஒரு இன்னமும் குழப்பம் இருக்குது அப்படின்றப்ப நேரடியாக வந்து பார்த்து இந்த மருத்துவ படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கணும் என்பது என்னுடைய முழுமையான நோக்கம். ஸோ எப்படியா இருந்தாலும் இந்த தகவல்களை இந்த டைமில் கொண்டு வந்தால் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இது ரிலவெண்ட்டாக தேவைப்படுற மாணவர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.